அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி குவார்டர்லி எக்ஸாம்ஸுக்கு தேவையான டாப் 10 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மினிமம் நீங்கள் இந்த 10 5 மார்க் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 5 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு 4 5 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 4மே கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து படிச்சிங்க. என்னென்ன 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து ட்ரா வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரா உண்டு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பயோ பாட்னியில் கேட்கலாம், இல்லைனா பயோ சுவாலஜியில் கேட்கலாம். அதே பியூர் சயின்ஸ் பாட்னிங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரா கொஸ்டின் உண்டு. அது 5 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 3 மார்க்கில் இருக்கலாம். அதனால் அந்த ட்ராவை வந்து வரைஞ்சி பார்த்துங்க. அதுவும் என்னென்ன ட்ரா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் மினிமம் இதை வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. என்னென்ன லெசனில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பூச்சி மகரந்த செயற்கை மலர்களில் காணப்படக்கூடிய சிறப்பியல்பு. பூச்சி, காற்று, இது ரெண்டுமே படிச்சிங்க சரிங்களா. கண்டிப்பாக அதுலேருந்து எதனாச்சும் ஒன்று கேட்கலாம். எனாமரத்த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபில்லஸ் ஃப்ளவர் சரிங்களா. பூச்சி மூலியமாக நடக்கக்கூடிய அந்த இது. விண்டு பாலினேஷன் அனிமோஃபில்லஸ் ஃப்ளவரோட கேரக்டரும் நீங்கள் படிச்சிங்க. அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி. இது செகண்ட் லெசனில் இருக்கும். டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அண்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. அதை வந்து கண்டிப்பாக படிச்சிங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தின் செயல்முறையை விளக்குக. கிவ் எ டீட்டெயில்டு நோட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். இது தேர்ட் லெசனில் இருக்கும், அதை படிச்சிங்க. ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் தொழில்நுட்பில் பயன்பாட்டை குறிப்பிடுக. மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் லெசனும் 5வது லெசனும் கண்டிப்பாக படிச்சிங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். இப்போ மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கும். அதுக்கடுத்து தாவர திசுவளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகள். ரைட் டீட்டெயில்டு நோட் ஆன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்து 5வது லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின், இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். கருவுரா கனி என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம். வாட் இஸ் பார்த்தினோகார்ப் ஃப்ரூட்டு, ரைட் த இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சிங்க. அதுக்கடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை விளக்குக. ரைட் எ டீட்டெயில்டு நோட் ஆன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அதை வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து மூலக்கூறு மரபியலாவில் அராப்டாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி என்பதற்கான பண்புகள். இது வந்து பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது, பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் அடாப்டாப்சிஸ் தாலியான பிளான்ட்டோட அந்த கேரக்டர். ஒரு 7 பாயிண்ட் வரும். இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. பப்ளிக் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிடி பருத்தியோட நன்மை தீமை. இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. இன்றைக்கி கூட நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இது வந்து கேட்டிருந்தாங்க. ரைட் டீட்டெயில்டு நோட் ஆன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கொஸ்டின் வந்து மாறி இருக்குது. பிடி பருத்தியோட நன்மை தீமை, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மாற்றி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து தாவர திசுப்பொருளோட பயன்பாடுகள். ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதோட யூசஸ் வந்து படிச்சிங்க. இந்த 10 5 மார்க் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து வரும். நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு இதில் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 4 ட்ரா கண்டிப்பாக நீங்கள் வரைஞ்சி பார்த்துங்க. டிஎஸ் ஆஃப் ஓவியல், ஓவியலோட சூழலின் அமைப்பு வரைஞ்சி பார்த்துங்க. டிஎஸ் ஆஃப் ஆந்தர், முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம். எம்ப்ரியோ சாக், கருப்பையோட அமைப்பு. பிபிஆர் 322 இந்த பிளாஸ்மிட். இந்த 4 டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் டாப் 10 3 மார்க்கு 2 மார்க் இது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.